கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நீங்கள் கடைசி வசனத்துக்கு முன்பாக 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அப்போ இந்த நிருபம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு, இன்றைய வேத வசனத்தை தினமும் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன புத்தி சொல்லணுமா? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணுமா, திடனற்றவர்களை தேற்றணுமா, பலவீனரை தாங்கணுமா, எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமா இருக்கணுமா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவாபம் நமக்கு இருக்கா? பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் நம்மளை நேசித்து எழுதுகிறார். நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒழுங்காய் நடக்க வேண்டும். திடனற்றவர்களை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் திடனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலவீனரை தாங்க வேண்டும் என்றால் அவனுடைய பிள்ளைகளை நாம் பலமாய் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அந்த சாந்தம் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நாம இந்த வசனத்தின்படி நடக்கும்போது தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அங்கே கொண்டு போக அவர் உண்மையிலவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நாம் முயற்சி செய்வோம். நம் குடும்பத்தில் அதை முயற்சி செய்வோம், நம்ம சமுதாயத்தில் முயற்சி செய்வோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் வியாபாரத்துக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், ஊழியம் செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை இப்படியெல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறீரே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும் சொல்லி நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இதுக்குரிய பலனை தருவார். அது மாத்திரமல்ல, நம்மளை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, அதனால எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்க. அது மாற்றம் பாருங்க, எல்லாரிடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம அதை கேட்டு ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிற ஐயா, எங்களுக்கு இந்த சுவாபத்தை தாங்க ஐயா. புத்தி சொல்ற சுவாபம், தேற்றுற சுவாபம், தாங்குற சுவாபம், சாந்தமா இருக்கிற சுவாபம், இந்த நாளே எங்க வாழ்க்கையில தந்து உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை செய்யும். உங்களை மட்டும்தான் நாங்க சந்தோஷப்படுத்தணும். இந்த உலகத்துல நாங்க ஒன்றும் கொண்டு வர முடியாது சுவாமி. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.